சம்பவம் நடந்தது தவேகாவுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு கூட்ட நெரிசலோ சதி செயலோ ஏதோ ஒன்று சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கரூருக்கு போய் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது இல்லாம அவங்களுக்கு அரசு வேலை சில குடும்பத்தினருக்கு கொடுக்க போறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திமுக ஒரு பணம் கொடுத்துருச்சு, தவேகா 20 லட்சம் கொடுத்தது. அது இல்லாம விஜய் ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டார். 2 நிகழ்ச்சி இருக்கு கரூர்ல 10ஆம் தேதி. ஒன்று மக்கள் சந்திப்புனா பஸ்ல நின்று பேசுவார். அது கண்டிப்பா பேசுவாரு. அது பேசுறதுக்கு காரணம் அது செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல. நான் கரூர்ல நான் போனேன், என்னை விரட்டிட்டாங்க, நான் போனேன், அதுக்கு ஒரு தேட போறாரு. அன்னைக்கு ஒரு சொல்லுவாரு, ஒரு சிம்பத்தி ட்ரை பண்ணுவார். இல்ல எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு யாராவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஏதாவது ஒன்று கிளப்பி விடலாம்ல, பின்னாடி ஒருத்தர் என்னை பின்னாடி குத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லலாம். அரசு வேலை எந்த அளவுக்கு சாத்தியம் கொடுக்கப்பட்டால் யாராவது கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 41 குடும்பத்தினருக்கும் தான் நீங்க அரசு வேலை கொடுத்தாகும். எலிஜிபிள்னா என்ன எலிஜிபிள் கணக்கில் வச்சிருக்கீங்க நீங்க? சில வீட்டில் குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருப்பாங்க, அவங்க 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை உண்டா? இந்த வேலை இல்லை, கிடைக்காத வாய்ப்பு இல்லாத ஒண்ணுங்களுக்கு அவங்களுக்கு வேற எதுவும் பெனிஃபிட் என்ன? ஒரு வழக்கு போட்டு அவர் தலைமறைவன் காட்டி அது ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுங்கிறதுக்கு தானே அவங்க ஏற்கனவே ஒரு 10 நாளா அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம சொன்னேன், எங்க அவரை காணோம், இங்க ஒருத்தர் இருந்தாரேப்பா கரூர்ல பெரிய ஆளுன்னு சொன்னாங்களேப்பா, ஆளை காணவேப்பா, ஒளிஞ்சிட்டு இருக்காராமல்லப்பா அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுவாரு. இதெல்லாம் நடக்கும், அதுக்கான வேலைகள் தானே நடக்குதுன்றான். ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் ஈத்தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 முதலமைச்சர் விஜய் இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. 10ஆம் தேதி கரூருக்கு செல்ல போறாரு அப்படின்ற ஒரு செய்தி ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ அவர் அந்த கரூர் சம்பவத்தை நடக்கும் போது இருந்திருக்கிறாரு. விட்னஸ்ங்கிற அடிப்படையில் தான் அவர் 3 முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்துல வர வச்சு விசாரணை மேற்கொண்டாங்க. இப்போ நேரடியாகவே போறாரு, நலத்திட்டத்துக்காக அறிவிக்கிறதுக்காக போறாரா, வாட் எவர் மேபி. பட் ஆனா விக்டிம் அவர் சந்திக்கும் பொழுது ஏதேனும் சட்ட ரீதியிலான பல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எப்படி பாக்குறீங்க? சம்பவம் நடந்தது தவேகாவுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு கூட்ட நெரிசலோ சதி செயலோ ஏதோ ஒன்று சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த விஷயத்துல பார்க்கும்போது விஜயா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தவேகாவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியலனா இருக்கட்டும், எல்லாமே வழக்கில் இருக்கிறாங்க. வழக்க A1 A2 A3 அப்படின்னு அடிப்படையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் விஜய் என்ன பண்ணாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பனையூருக்கு அழைக்கப்பட்டு, பனையூர்ல ஒரு ரிசார்ட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆறுதல் செய்யறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி செஞ்சாரு. அப்பயும் ஒரு சர்ச்சை வந்தது. எங்கள் காலில் விழுந்து கதறினார்னு ஒரு அம்மா சொல்லிவிடுச்சு. காலில் விழுந்தாரு, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பேட்டியை ஒரு அம்மா கொடுத்தாங்க. கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து ஒரு பெண் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன, சில பேர் லீகலா இல்லை தப்பு, சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்க நிலையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் சந்திக்கிறது நல்லா இருக்காது, சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சைகள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் ஒரு சிஎம் ஆயிட்டார். இந்த நிலையில 10ஆம் தேதி மீண்டும் கரூர் செல்கிறார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கிற நிலையில ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதிமுக பிரமுகர்கள் தவேகாவில் இடையும் சம்பவம் ஒரு நிகழ்ச்சியில அமைச்சர் ஆதவ அர்ஜுன் பேசிய விஷயங்கள் இப்ப பெருசாயிருக்கு. காரணம் என்னன்னா, அவர் கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையும், தொடர்ந்து அவர் பேசும்போது அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக போலீசாரை வைத்து 41 பேரை கொலை செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். ஆதவ அர்ஜுன் 2 வார்த்தையும் சர்ச்சையான வார்த்தைகளை பேசினார். ஒண்ணு, எங்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதே மாதிரி போலீஸை வைத்து கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு அப்போதைய ஆட்சியாளர்கள்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு.
இது ரெண்டும் சம்பந்தமா வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்திருக்கிறது திமுக தரப்பு. காரணம் என்ன, ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு வாண்டனா இருக்கு, ஒரு விசாரணையை வந்து டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குன்னா, உச்சநீதிமன்றம் தான் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கரூர் சம்பவத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் தான் இல்லை சிபிஐ விசாரிக்கட்டும், அந்த விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் கண்காணிக்கட்டும், அது இல்லாம தமிழ் தெரிந்த வேறு மாநிலத்தில் பணியாற்றும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் இதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்காணிப்பு குழுவையும் அமைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நிலையில தான் அவங்க உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பு ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுதான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாயிருக்கு. மீன் டைம் இன்னொன்று என்ன போறாரு, விஜய் வந்து கரூருக்கு போய் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது இல்லாம அவங்களுக்கு அரசு வேலை சில குடும்பத்தினருக்கு கொடுக்க போறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திமுக ஒரு பணம் கொடுத்துருச்சு, தாவேக்கா 20 லட்சம் கொடுத்தது. அது இல்லாம விஜய் வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டார். சாதவன ஆறுதல்லாம் பண்ணார், முடிஞ்சிச்சு. இப்ப மீண்டும் அரசு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் போய் அவங்கள கூப்பிட்டு அரசு வேலை, அவங்களை சந்தித்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது. ஏன் தொடர்ந்து அவங்கள தாவேக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுது? இது ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல, சார்ஜ் போடலை. இந்த நிலையில விஜய் மீண்டும் போய் அவங்கள பார்த்து பேசி அவங்க குடும்பத்திற்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க, அரசு வேலைன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் 41 பேர் கொடுக்க முடியாது, எலிஜிபிளா இருக்கிற ஒரு 6-7 குடும்பத்துக்கு அரசு வேலையும் மற்றவங்களுக்கு வேற ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. இது எல்லாமே அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. 2 நிகழ்ச்சி இருக்கு கரூர்ல 10ஆம் தேதி. ஒன்று மக்கள் சந்திப்பு. மக்கள் சந்திப்புனா பஸ்ல நின்று பேசுவார், அது கண்டிப்பா பேசுவாரு. அது பேசுறதுக்கு காரணம் அது வந்து செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல. நான் கரூர்ல நான் போனேன், என்னை விரட்டிட்டாங்க, நான் போனேன், அதுக்கு ஒரு தேட போறாரு. அன்னைக்கு ஒரு சொல்லுவாரு, ஒரு சிம்பத்தி ட்ரை பண்ணுவார். சம்பவம் நடந்த உடனே என்னைய வந்து இங்க வரக்கூடாது, வந்து அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் வரல, நான் உடனே போனதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு. ஏன் நான் ஓடி போயிட்டேன், என்னை விமர்சனம் பண்றாங்க, அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அடுத்தது, உங்களெல்லாம் நான் ஏன் இதுல வந்து பார்த்தேன், உங்களை வர சொல்லி நான் ஏன் பார்த்தேங்கிறது ஒரு விளக்கம். ஸோ இந்த அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு கூட வரல அவரு, அதுதான் மேட்ரு. கரூருக்கு பிரச்சாரத்துக்கு கூட வரல அவர். அன்னைக்கு செப்டம்பர் 27 அப்புறம் அவர் வரவே இல்லை, இப்பதான் வரப்போறாரு. ஸோ அதனால மக்கள் சந்திப்புன்னு அங்கே ஒன்று நடக்கும். முடிச்சுட்டு தான் அந்த 41 பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை பார்க்க போறார். இப்போ இதுதான் அடுத்த சர்ச்சை ஆயிருக்கு. ஏன்னா நீங்க ஏன் தாவேக்கா தொடர்ந்து அந்த 41 பேர் குடும்பத்தினையும் மீண்டும் மீண்டும் அவங்கள சந்திக்குது, அரசு வேலையெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. புரியுதுங்களா? இது வந்து முழுக்க முழுக்க திமுக தரப்பு என்ன சொல்லுது, இது முழுக்க முழுக்க கூட்ட நெரிசல் தான், கூட்ட நெரிசலுக்கு காரணம் விஜய் தாமதம் தான் அப்படிங்கிறதா மேட்ரு. அப்போதைய இதுல கூட்டணியில இருந்த தாவேக்கா, விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அதே விமர்சனம் தான் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, விஜய் ஓடி போயிட்டாரு. அதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கடுமையாக விமர்சனம் பண்ணார். என்ன அவ்வளோ பெரிய சம்பவத்தை ஓடி போனவர் இதை பற்றி பேசலாமான்லாம் பேசினாங்கன்னு வச்சுங்களேன். பட் இப்பெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு தெரியல, விஜய் என்ன பேச. ஏன்னா ஆதவ அர்ஜுன் வந்து பேசுறதுக்கு இது வரைக்கும் யாருமே ரியாக்ட் பண்ணல. எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், போலீஸை வைத்து 41 பேரை கொலை செய்து விட்டார்கள்னு சொன்னதை யாருமே கூட்டணி கட்சிகள் பெரிய லெவலில் கண்டனம் தெரிவிக்கல. சிபிஐ மட்டும் சொல்லியிருக்காரு, வீரபாண்டியன் மட்டும் சொல்லியிருக்காரு, தவறு, அந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிலையில தான் வந்து இப்போ என்ன பண்றாங்க, இப்போ உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகுது? திமுக கொடுத்திருக்கிற இந்த மனுவின் அடிப்படையில் ஆதவ அர்ஜுனை கண்டிக்குமா, விசாரிக்க போகுமா அப்படிங்கிறது தெரியல. இது இந்த பெட்டிஷன் இருக்கிற நிலையிலே விஜய் அங்க போய் அரசு வேலை கொடுத்தால் சரியா இருக்குமா? அதுக்குதான் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த பெட்டிஷன்ல விசாரிக்கும் பட்சத்தில் கூடுதலான தகவலை திமுக சொல்லும். 10ஆம் தேதி போறாரு, அவரு சந்திக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லலாம்.
இல்ல உச்சநீதிமன்றமே தடை விதிக்கலாம். தொடர்ந்து நீங்க ஏற்கனவே தான் நீங்க ஆறுதல் சொல்லிட்டீங்க. அது இல்லாம நீங்க வந்து நிலத்த குடுத்துட்டீங்க. 20,00,000 ரூபாய் பணம் குடுத்துட்டீங்க. மீண்டும், மீண்டும் என்ன இருக்கு அங்க வேலை? வேற எதுவும் எதிர்பார்க்குறாங்களா? தாவேக்கா வேற எதுவும் எதிர்பார்க்குதா? ம். நீங்க இதெல்லாம் சொல்லணும். வேற மாரி நீங்க சொன்னா தான் நல்லா இருக்கும்னு நினைக்குதா? தெரியல. இல்ல எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு யாராவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஏதோ ஒண்ணு கிளப்பி விடலாம்ல. பின்னாடி ஒருத்தர் வந்து என்னை பின்னாடி குத்துன மாரி இருந்துச்சு. அப்படின்லாம் சொல்லலாம். அதுதான் இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்குது. காரணம் ஒண்ணு விஜய் வந்து அந்த 41 பேர் குடும்பத்தை முதல்வர் சந்திக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சு. உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இப்ப அந்த மானிட்டரிங் ஜட்ஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? திரு அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு ரிட்டயர்ட் ஜஸ்டிஸினுடைய இதுல தான் மானிட்டரிங் பண்றதுக்கு ஆமா, ஆமா, அவர் ஆமா. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவரு ஒரு அறிக்கை குடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அது என்ன செய்யுது? மாசம் மாசம் என்ன அறிக்கை கொடுக்குது? அது பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்ல. எந்த ஒரு தகவலே இல்ல. தகவலும் இல்ல. இந்த வழக்கு முதல்ல இன்னும் விசாரணை ரன்னிங் ஆகிட்டு இருக்கா? தேர்தலுக்கு பிறகு மே மாதம் இறுதியில வந்து ஒரு சின்ன செய்தி வந்துச்சு. சிபிஐ விசாரணை மீண்டும் துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த விசாரணையும் முதல்ல நடக்குதாங்கிற ஒரு கேள்விக்குறி. சார்ஜ் ஷீட் இன்னும் வரைக்கும் பதிவு செய்யப்படல. பண்ணல. இப்படி எல்லா ஓரளவு எதிர் தரப்பினரையும் விசாரிச்சாச்சு. அன்னைக்கு சம்பந்தப்பட்டவர்களையும் விசாரிச்சுட்டாங்க. அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களையும் காலகட்டத்துல விசாரிச்சுட்டாங்க. ஆனா எந்த ஒரு சார்ஜ் ஷீட்டும் போடல. அன்னைக்கு காலகட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாதத்திற்குள் இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்படும்னு சொன்னாங்க. அப்ப அதுதான் என்ன காரணம்னா பரபரப்பு. ஆல் ஓவர் இந்தியா இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் அது. உடனே உச்சநீதிமன்றமே தலையிட்டு சிபிஐ போட்டது. மானிட்டரிங் கமிட்டியே போட்டது. ஒருத்தர் ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒருத்தர், அது இல்லாம 2 எஸ்பிஸ் போட்டது. சரி வழக்கு 6 மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இல்ல. 10 மாதங்கள் ஆயிடுச்சு. அது நடந்து ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துல செப்டம்பர் மாசம் வந்துரும். ஆமா, இன்னும் சார்ஜ் ஷீட் போடலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்ப உச்சநீதிமன்றத்திற்கு திமுக போயிருக்கு. ம். உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போதோ அது தொடர்ச்சியா தான் அடுத்த கட்டத்துக்கு திமுக ஒரு முடிவெடுக்கும். அதுதான் இப்ப திமுக வந்து தடை கேட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் சந்திக்க கூடாது அப்படின்னு திமுக போகும். ஏன்னா நீங்க தொடர்ந்து அவங்கள கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. ஹக்கீம் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. என்ன இறந்த விவசாயிகள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். தண்ணி இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா விஷமறிந்து விவசாயிகள் கூட பல முறை அவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கவனிப்பு இது வரைக்கும் இருந்தது இல்லையே. நம்ம அப்படின்னு தான் அதை சொல்லலாம். நீங்க அவங்கள தொடர்ந்து அவங்களுக்கான பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒன்றும் வேலை இல்லை. எல்லாமே பாதிக்கப்பட்ட குடும்பத்திலையும் பார்ப்பாங்க, நடக்கும். அன்னைக்கு காலகட்டம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறது. ஏன் சந்தேகம்? எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஏங்க அப்படி இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயமா நடந்துருச்சு. கூட்ட நெரிசல் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்ன நீங்க சொன்ன மாதிரி பல முறை பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு தொழிற்சாலையில அன்எக்ஸ்பெக்டடா குடும்பத்தினர் செத்துட்டே இருக்கிறாங்க. சாதாரணமா 10-15 பேர் செத்துட்டு இருக்காங்க. அது இப்போ இந்த விஷவாயு தாக்கி கிட்டத்தட்ட 15 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த குடும்பத்தினர் போயிட்டாங்க. இதெல்லாம் பெண்களா இருக்கிறாங்க நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் பட்சத்தில் ஏன் தொடர்ந்து இந்த 41 அவங்களுக்கே வந்து அது காரணம் என்னன்னா அது 41 பேரும் விஜயை பார்க்க வந்தவர்கள். போதுங்களா? விஜயை பார்க்க வந்தவர்கள் ரைட் இல்லைன்னு சொல்லல. நீங்களே 20 லட்சம் கொடுத்துட்டீங்க. அது வந்து பெரிய தொகை தானே. 20 லட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய தொகை அது. மீண்டும் அரசு வேலை எந்த அளவுக்கு சாத்தியம் கொடுக்கப்பட்டால் யாராவது கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 41 குடும்பத்திற்கும் தான் நீங்க அரசு வேலை கொடுத்தாகணும். எலிஜிபிள்னா என்ன எலிஜிபிள் கணக்கில் வச்சிருக்கீங்க நீங்க? சில வீட்டில் குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருப்பாங்க. அவங்க 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை உண்டா? இல்லை வேலை இல்லை கிடைக்காத வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வேற எதுவும் பெனிஃபிட் என்ன? ஏன்னா இன்னைக்கு 41 குடும்பத்துக்கு அரசு வேலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்னைக்கு பெரிய சர்ச்சையா இருக்கு. இன்னைக்கு அரசு வேலைங்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது எந்த எக்ஸாம் இல்லை, எந்த இன்டர்வியூ இல்லாம ஒரு அரசு வேலை 41 குடும்பத்திற்கு கிடைக்கிறது அப்படின்னா பெரிய விஷயம் என்ன. ஸோ இது யாராவது வந்து கண்டிப்பா பப்ளிக் எஜுகேஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான்
முதல்வருடைய கரூர் விசிட்டுக்கு தடை வருதா? விசிட்டுக்கு வரலாம். மக்கள் சந்திப்பு நடத்திட்டு நலத்திட்ட உதவிகளை பொதுவான நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு போயிடலாம். 41 குடும்பத்தினை மட்டும் கூப்பிட்டு மீண்டும் நலத்திட்ட உதவிகள், இந்த அரசு வேலை நியமனம் ஆணை இதெல்லாம் கொடுத்துட்டு போறதுங்கிறது சரியா இருக்காதுங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஓட ஆரம்பிக்குது. இந்த 10ஆம் தேதி தான், இன்னைக்கு தேதி இப்பதான் 6. அதனால உச்ச நீதிமன்றத்துடைய நாளைக்கு விசாரணைக்கு வருதுன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. திமுக கொடுத்த இந்த மனு மீதான விசாரணை நாளைக்கு வருது. ஸோ அதனால உச்சநீதிமன்றம் முதல்வர் வந்து சந்திக்கிறதுக்கு தடை விதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறதா தற்போதைய நிலையாக்கி. இப்ப இந்த சாட்சிகளை பெறல் சாட்சி ஆக்க வாய்ப்பு இருக்கு. இவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ இவர் நலத்திட்டங்களோ அல்லது ஏதேனும் ஊக்கத்தொகையோ கொடுத்தால் இவர்கள் வந்து நாளை பின்ன இப்ப ஏற்கனவே அவர் மாமல்லபுரத்துக்கு வர வச்சுட்டு அவர் தனிமையில இருந்து சில காரியங்கள் செய்யும் போதே பெரிய சர்ச்சை அடிச்சிச்சு. அப்பவும் சுப்ரீம் கோர்ட் எதுவும் கேள்வி கேட்கல. அப்பவும் இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையிலான அந்த கமிஷன் ஒண்ணுமே பேசல. அதெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும். இப்போ இந்த இது நம்ம பார்க்கிறோம் இஷ்யூ. இதே சற்றும் சளைக்காம இப்ப கரூருக்கு போகும்போது நிச்சயமா அவர் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஏதேனும் அவர் தாக்கி பேசுவாரு, விமர்சிப்பாரு. ஏன்னா அதுக்குதான் திட்டமிட்டே போய் வரிஞ்சு கட்டிட்டு கரூருக்கு போறாருங்கிற மாதிரியே நமக்கு வந்து ஒரு வழக்கே போட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு வழக்கு போட்டு அவர் தலைமறைவுன்னு காட்டி அது ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுங்கிறது தானே அவங்க ஏற்கனவே ஒரு 10 நாளா அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம சொன்னேன், எங்க அவரை காணோம், இங்க ஒருத்தர் இருந்தாரேப்பா கரூர்ல பெரிய ஆளுன்னு சொன்னாங்களேப்பா, ஆளை காணவேப்பா, ஒளிஞ்சிட்டு இருக்காராமல்லப்பா அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுவாரு. இதெல்லாம் நடக்கும், அதுக்கான வேலைகள் தானே நடக்குதுன்றான். அதுக்கான தானே இந்த சம்பவமே. இப்ப இடைத்தேர்தலுக்கு வருது, மீண்டும் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தோம்னா அசிங்கமா போயிடும். ஏன்னா போன்று பிரச்சாரத்துக்கே வரல, கரூருக்கு பிரச்சாரத்துக்கே வரல. செப்டம்பர் 27 வந்ததுதான், அதுக்கப்புறம் வரவே இல்லை அவரு. மீண்டும் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தா நல்லா இருக்காது, பப்ளிக் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது செஞ்சிடணும்னு அவங்களுடைய ஒரு இன்டென்ஷனு, அதுக்கு ஒரு பிளானு. அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த நிலையில் 10ஆம் தேதி போறாரு. 10ஆம் தேதி போகும்போது சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை பார்க்க தடை அப்படின்னு உச்சநீதிமன்றம் விதித்தால் அரசியல் சூழ்நிலை வேற மாதிரி மாறும். இப்போ இப்ப இந்த சாட்சிகளுக்கே இப்படி அவர் வந்து பல டெக்னிக் யூஸ் பண்றாருன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஹார்ஸ் ரைடிங் நடந்துச்சுன்னு சொல்லி பலரையும் கைது பண்ணிருக்காங்க. நேத்து ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. இவங்கள வந்து நாளைக்கு ஏதேனும் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேண்டும் என்று திட்டமிட்டு ஏதேனும் ஒரு இதை சொல்லுங்க, சாட்சியங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன நிச்சயம் இருக்கு? அப்படி சட்டத்துல வந்து காவல்துறை சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலம், காவல்துறை விசாரணைக்கு பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? அதுலயும் சட்ட சிக்கல்கள் பல விஷயங்கள் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா ஒரு விஷயம் கரூர் சம்பவமே என்ன நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் இன்னைக்கும் கூட அதில் சதி இருக்கிறதுன்னு நம்புற கூட்டம் இருக்காங்கல்ல. இன்ன வரைக்கும் ஒரு தரப்பு இன்னும் இல்லைங்க, அதுல ஏதோ நடந்திருக்குங்க, எல்லா ஊர்லயும் எங்க தலைவர் போனாரு, அங்க மட்டும் ஏங்க நடந்துச்சு, மற்ற ஊரெல்லாம் அமைதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால இதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி தரப்புல இப்போ 9 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் மீது தாவேக்கா எம்எல்ஏ பேரம் பேசிய வழக்குல 9 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய பிரதர் அசோக் குமார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. செந்தில் பாலாஜியும் இந்த சம்பவத்தில் வாக்குமூலங்கள் அடிப்படையில் கைது செய்யப்படலாம்னு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. இதுதான் மேட்ருன்னு வச்சுங்க. அதனாலதான் அவரும் தலைமறைவா இருக்கார். இந்த நிலையில தான் இந்த கண்டிப்பா ஒரு வாக்குமூலம் வரும். அந்த வாக்குமூலத்துல இல்லைங்க செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காருங்க, அவரை பார்த்து பேசியிருக்காங்க, எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ரீல்ஸ் கவர்மெண்ட், ரியல் கவர்மெண்ட் இல்லை. ஸோ ரீல்ஸ் கவர்மெண்ட்டுங்கிறப்ப நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்லையும் எல்லாத்துலேயும் சோசியல் மீடியாவில் வரும் தகவல்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். அதனால மாற்றம் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய சவால் தான் இந்த வழக்கு. இந்த வகையில் அவங்க இதெல்லாம் தாண்டி வெளியே வரணுங்கிறதுக்கான விஷயங்கள் வேற பெரிய டாஸ்க். அது என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்லைங்க அவர் தான் பார்த்துருக்காரு, இவர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அட்வான்ஸாக 2 கோடி கொடுத்துருக்குறாங்கன்னு ஏதாவது ஒரு தகவல் சொல்லி இது வரைக்கும் பணம் சீஸ் பண்ணல,
ஆடியோ இல்ல, வீடியோ இல்ல. ஆனா இவரு ஆ. கான்ஸ்பிரசிங்கிற அடிப்படையில அவர் போறாரு. அவர் பேர சேர்க்குது. ஸோ இதெல்லாம் அதான் சொல்றேனே, நீங்க வந்து எவிடன்ஸ் இல்லாம கோர்ட்டு தான் இனிமே அடுத்தடுத்த விஷயங்கள்ல வெளிய சொல்லணும். கொண்டாரணும். அவ்வளவுதான். மத்தபடி நீங்க எந்த வகையில நீங்க சொன்னீங்கனாலும், இல்ல அவருக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதுலலாம் சார் மாற்று இந்த கருத்து சம்பவத்திற்கு முற்றிலும் காரணம் அந்த ஈவென்ட்ட, அதாவது அந்த அந்த பொலிட்டிக்கல் ஈவென்ட்ட வந்து நடத்துனவங்க தான். யாரா நடத்துனாங்களோ திரு கிடையாது. விஜய்க்காக தான் அந்த கூட்டம் கூடிச்சு. அப்ப அப்பட்டமா ம். நமக்கு தெரிய வருது. ஆனா அந்த நடத்திய கூட்டத்தால் ஏற்பட்ட அந்த மரணத்திற்கு அவர்களே ஒரு கான்ஸ்பிரன்சிய உண்டு பண்றாங்க. அந்த ஓகே. கான்ஸ்பிரன்சி மூலியமா அ ப யாருமே வந்து தவறு செய்யாதவர்கள் மீதெல்லாம் வந்து பழி சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் பழி சொல்றாங்களோ, அவங்கலாம் இப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகும் எக்ஸ்ட்ரீமா என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா அவர்கள் மேலலாம் சட்டம் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. எந்த ஒரு என்ன நடவடிக்கைகளும். வார்த்தைங்க அது? என்ன இன்னைக்குமே இப்பயுமே அந்த வார்த்தைய கேளுங்களேன். இந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்பீடு, அந்த பேச்சு, அத வச்சு நான் சொல்றேன். ஒரு கணக்கு இருக்கு. கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தை, இத்தனைக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்கார்ந்திருக்க ஸ்டேஜ்ல தான் அவர் சொல்றாரு. ம். எல்லாம் கண்ணு மறையுது. அரசியலு. செந்தில் பாலாஜின்னு ஒரே ஒரு நபர எப்படியாவது நீங்க டேமேஜ் பண்ணணும். அவர எப்படியாவது ஜெயில்ல போடணும். அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணும். அந்த ஒரே ஒரு புள்ளியில அவங்கலாம் ஒண்ணா சேர்றாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுங்களா? இவரு விஜய்க்கு அதான் நம்ம சொல்லிட்டோமே, அந்த வழக்கை விசாரித்த அஸ்ராக்காரருக்கு தான் இப்ப ஐஜின்ட்டு. நினைச்சிருந்தால் அதுல ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு, அதுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு சதி இருந்ததுன்னா ஐஜின்ட்டு அன்னைக்கே அடுத்த நாளே அரசு பண்ணிக்கப்பட்டிருப்பார் செந்தில் பாலாஜி. இல்ல செந்தில் பாலாஜி தரப்பு 40 நாளுக்கெல்லாம் வேலையே இல்லை. கூடுதல் எவிடன்ஸ் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி நீ சிபிஐட்ட போய் இவங்களே கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு இதையுமே மீண்டும் தொடர்ந்து அரசியலாக்கி ஏற்கனவே இந்த சம்பவத்தை வைத்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அதை லைவ்லயே வச்சுக்கிறாங்க. இடைத்தேர்தல் வரைக்கும் அதை ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அப்படித்தான் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. கரூர்ல இடைத்தேர்தல் வருது. ஆமா. அதுலயும் இல்ல அதுக்குதான் பிரச்சாரம் பேச அதுக்குதானே வாய்ப்பு இருக்கு. 10ஆம் தேதி வராரு அவர். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இப்படிப்பட்ட ஒரு பேச்சு அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது. வழக்கு இருப்பதையும் அவர்கள் வந்து பொருட்படுத்தாமல் அவர்கள் பேசக்கூடிய பேச்சால் என்ன அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்த வந்து இது பண்றாங்களா? ஏன்னா இப்போ கரூருக்கும் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலுக்கு ஒரு பல்கா இன்னும் பலர் ராஜினாமா செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. 10ஆம் தேதி கரூருக்கு போறார் முதல்வர். அப்படி போகும்பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது? அவருக்கு முதல்ல அலோ பண்ணுவாங்களா விக்டிம சந்திக்க? உச்ச நீதிமன்றம் தடை எல்லாம் விதிக்கும். பல கேள்விகள் இருக்கு. சட்ட சிக்கல்களும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த பயன்படுத்தி. நன்றி. நன்றி.